நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், வடக்கே திரும்புங்க. இந்த சர்க்கிள்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களை அதுல இருந்து விடுவிச்சு வெளியே கொண்டு வர விரும்புகிறார். என் சைக்கிளை உடைக்கணும்னா நான் அவரை தொட வேண்டும். கர்த்தர் உங்கள் மூலமாய் பயங்கரமான காரியத்தை செய்ய போறார். உங்களை தள்ளி வைக்க போறதில்ல, உங்களை அள்ளி அணைச்சு உங்களை பொண்ணா மாத்த போறாரு. சகோதரியே, இந்த விமன் சண்டையில நான் சொல்ல விரும்புறேன், உன் குடும்பம் காக்கப்படும், உன் சந்ததி காக்கப்படும், உன் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். உன்னை சரித்திரம் படைக்க வைப்பா. இந்த செய்திக்காக ஆயத்தப்படும் போது ஆண்டவர் என் மனதில் ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள், sometimes there is a circle. If you see a point moving in a circle, ஒரு புள்ளியானது ஒரு வட்டத்துக்குள்ளே அது நகரும் போது அதற்கு வளர்ச்சி இல்லை, அதற்கு ஒரு முன்னேற்றம் என்பது கிடையாது. அது பயணித்த அதே பாதையில் திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருக்கும். எனக்கு சில பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், அவர்கள் திரும்பி திரும்பி புறப்பட்ட இடத்துக்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க. They are not able to move forward. They are moving in circles. அவர்களை நான் அந்த சுழற்சியினுடைய அந்த கட்டிலிருந்து, அந்த சைக்கிள் இருந்து அவர்களை நான் விடுதலையாக்க விரும்புகிறேன்னு சொன்னேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி தெரிந்தது போதும், நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி தெரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். வடக்கே திரும்புங்கள். வடக்கு என்பது, நார்த் என்பது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் போட்டா சவுத்துக்கு போனா கீழே போறதுன்னு அர்த்தம், நார்த்னா மேலே ஏறுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, டர்ன் நார்த். நம்முடைய ஆண்டவர் எங்கே வீற்றிருக்கிறார் தெரியுமா? வட பர்வதங்களில் வீற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தர். He's a God who resides in the north. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், turn north, don't turn south. இன்னைக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கையை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான், உங்களை அதே சைக்கிளுக்குள்ளேயே மாட்டி வச்சிருக்கிறான். நீங்க கடன்ல இருந்து விடுதலை வாங்கி நல்ல ஆசீர்வாதமா எழும்புற மாதிரி இருக்குது, திருப்பியும் அப்படியே உங்களை திருப்பி கடன்ல மாட்டி தரித்திரத்துக்குள்ள போய் கடனை வாங்கி திருப்பி அதை வந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்து ஒரு வியாதி வருது, அதுல இருந்து நீங்க விடுதலை வாங்கி வெளியே வர்றீங்க, திருப்பியும் அப்படியே அந்த வியாதி வருது, திருப்பியும் உங்களை கீழே இழுக்குது, திருப்பியும் உங்களுக்கு அதே சைக்கிள், டாக்டர் விசிட்டு, டெஸ்ட்டு, அதுல இருந்து அப்படியே கஷ்டப்பட்டு வெளியே வர்றீங்க, ஜெபிக்கிறீங்க, திருப்பி அதே சர்க்கிள், அதே வட்டம். உங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருது, சரி அதெல்லாம் சால்வ் ஆகி நீங்க மேலே ஏறலாம், உங்க பிள்ளைகள் நல்லா தலை துவங்குவாங்க, பிஸ்னஸ் பெருகும், சமாதானம் வரும் நினைச்சா திருப்பியும் அதே மாதிரி சறுக்குது, திருப்பியும் பிரச்சனை, போராட்டம், சமாதானம் இல்லை, திருப்பியும் கோயிங் டவுன் சவுத். நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வடக்கே திரும்புங்க. காரணம் என்ன? You have been going around this hill for a long time. நீங்க இந்த மலையை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப உங்க லைஃப்ல சில பிரச்சனைகள், அதுலயே சிக்கி தவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் உங்களை முன்னேற்றத்தின் பாதையில கொண்டு போக விரும்புறேன், ஆனா ஏதோ ஒரு விதத்துல சத்ருவானவன் உங்களை திரும்பி திரும்பி ஒரு சுழற்சியின் முறையில ஒரு சைக்கிளுக்குள்ள உங்களை சிக்க வச்சு இதுதான் உங்க வாழ்க்கைன்னு உங்களை என்ன வைக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நான் அந்த சைக்கிளை உடைக்க போறேன். யாராவது சொல்லுங்க, பிரேக் த சைக்கிள். Hallelujah. You need to break the template that Satan has designed against you. உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் சில காரியங்களை வச்சிருக்கான். அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டெம்டேஷனோ அல்லது உங்களுக்கு ஒரு சோதனையோ, எய்தர் டெஸ்ட் ஆர் டெம்டேஷன், இந்த ரெண்டத்துல நீங்க எங்க வழுக்குவீங்கன்னு அவனுக்கு தெரியும்.
வாலிப பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எங்க அப்பா அம்மா என்னை ரொம்ப நேசிக்கல, ஆகவே அந்த பாசத்தை நான் வெளியே தேடுறேன். அதனால அவங்களுக்கு லவ்ல எத்தனை ஃபெயிலியர் ஆனாலும் கவலை கிடையாது, திருப்பி ஒரு லவ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அந்த பட்டு திருந்துறது கிடையாது. ஒரு சர்க்கிள், ஒரு சைக்கிள். பிசாசு அவனுக்கு தெரியும் எங்க இவங்களை எப்படி பிடிக்கலான்னு. சில விட முடியாத பாவங்கள், சில விட முடியாத உறவுகள், சில திரும்ப திரும்ப சூழ்நிலைகள். கடன் கடன் கடன், அப்பா கடன், அம்மா கடன், பிள்ளைகள் கடன். குடிப்பழக்கத்திலிருந்து அப்பாவுக்கு விடுதலை, பிள்ளைக்கும் விடுதலை இல்லை. தலைமுறை சாபங்களா? அந்த சாபங்கள் கூட ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குதுங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கல, இவங்களுக்கும் குழந்தை பிறக்கிறது இல்லை. அந்த குடும்பத்தில் யாருக்கும் குழந்தை பிறக்கிறது இல்லை. எல்லாமே அற்பாயுசுல மறிச்சிடுறாங்க. ஒரு சைக்கிள், ஒரு சர்க்கிள். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் இன்னைக்கு அதை உடைக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என்பது விசுவாச வீரர்களுடைய பட்டியல். இந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு சைக்கிள் பிரேக்கர்ஸ் தான். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது. உமன்ஸ் டேல நான் ஹைலைட்டா வைக்க விரும்புறது 35வது வசனத்தை. ஸ்திரீகள் women சாக கொடுத்த தங்களுடையவர்களை receive back their dead, உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், raised to life again. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் சாக கொடுத்தவங்களை நீங்க உயிர் பெற்று எழுப்ப போகிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யாராவது கையை நீட்டி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் மரித்தவைகளை உயிர்ப்பிக்க பெற்று நான் இன்றைக்கு என் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவேன். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், என் கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிரேக் த சைக்கிள். யாராவது சொல்லுங்க, பிரேக் த சைக்கிள் சொல்லுங்க. அந்த சுழற்சி முளையை நான் உடைக்க விரும்புகிறேன். நகூம் 1:13 ஆண்டவர் சொன்னாரு, அவன் நுகத்தை முறிப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். God said, I will break the yoke and I will tear the shackles. ஏர் பூட்டப்பட்ட மாடு, அதனுடைய தோல்ல இருக்கிற அந்த பெரிய நுகம் அதை கட்டி வச்சிருக்கோம், எங்கேயும் திரும்ப முடியாது. இன்னைக்கு சாத்தான் சில பேர் அப்படி கட்டி வச்சிருக்கான். செக்கு மாடு மாதிரி சுத்தி வரீங்க. ஆனா கர்த்தர் நுகத்தை முறிக்க போறார். யாரெல்லாம் இன்னைக்கு சைக்கிள் பிரேக்கரா இருக்க விரும்புறீங்க? பக்கத்துல திரும்பி பாச்சுங்க, I'm a cycle breaker. Listen, you don't need to go through the same path that your parents went through. You don't need to go through the same path that your family has been through. You have to break that cycle. You have to break that cycle. சில பேருடைய குடும்பத்தில் பாருங்க, அவங்க வறுமை அப்படியே காலகாலமாக பார்த்தீங்கன்னா அதே வறுமையிலேயே வாழ்கிறாங்க. சில பேர் அந்த வறுமையில் உடைச்சு அவங்க பெரிய ஆளாக மாறி ஒரு ஹோட்டலை கட்டுறாங்க, ஒரு பிஸ்னஸை பண்ணுறாங்க. They are learning to break that cycle. எல்லாமே உங்கள் ஹெட்டில் தாங்க இருக்குது. உங்கள் மைண்ட் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, இதுதான் உன் வட்டம், நீ என்ன முயற்சி பண்ணாலும் இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுது. நீங்கள் அதை உடைக்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். உங்கள் மைண்ட் செட்டை மாற்றி ஆகணும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? இந்த சர்க்கிள்குள்ளே போயிட்டு இருக்கிற உங்களை அதிலிருந்து விடுவிச்சு வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஒரு ஸ்திரீ இருந்தால் வேதம் அவரை குறித்து சொல்கிறது, அவள் பெரும் பாடுள்ள ஸ்திரீ. பெரும் பாடு. ஏன்னா அவளுக்கு அந்த பாடு, அந்த சைக்கிள் அவள் லைஃபே அந்த சைக்கிள்குள்ள மாட்டிக்கிச்சு. மற்றவங்களுக்கு ரிலீஸ், ஆனா இவளுக்கு மாதம் ஃபுல்லா வலி, எங்கேயும் போக முடியல. அவளுக்கு அவளையே அசுத்தமாய் பார்க்கிறாள். தீட்டு, யூத கலாச்சாரத்தின்படி அவள் குடும்ப நிகழ்வுகளில் கடந்து கொள்ள முடியாது, ஆண்டவரை ஆராதிக்க போக முடியாது, வீட்டிலேயே வெளியே தள்ளி உட்கார வைப்பாங்க. ஒதுக்கப்பட்டவளாய் இருக்கிறாள்.
இன்னைக்கு அநேகம் பேரை பிசாசு ஒதுக்கி வச்சு இந்த சைக்கிளுக்குள்ளதான் நீ இருப்பேன்னு சொல்லி அவங்கள அதுல சிக்க வைக்க ட்ரை பண்றான். சில வியாதிகளை காண்பித்து, இதுதான் உங்க அம்மாவுக்கு கேன்சர், உனக்கும் கேன்சர் வரும். உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், உனக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். உங்க குடும்பத்தில் எல்லாருமே பிரிஞ்சிருவாங்க, இதுதான் உங்களுடைய சைக்கிள்னு சொல்லி பிசாசு சில பலவீனங்களை கொண்டு வந்து அதை அதிலேயே உங்களை சிக்க வைக்க விரும்புறான். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. யாரால சொஸ்தமாக்க முடியல? வைத்தியர்களால என்ன பண்ண முடியலையா? அவளுக்கு மருந்து கொடுத்து அவளை குணமாக்க முடியல. அவள் என்ன செய்தால், தன்னுடைய இருதயத்திலே அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். நான் இனிமேல் என்னுடைய இந்த சைக்கிளுக்குள்ளேயே நான் இருக்க விரும்பல. நான் ஒரு காரியத்தை இன்னைக்கு இந்த சைக்கிளை உடைக்க செய்ய போறேன். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புறீங்க? உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த வியாதியை உடைக்கிறதுக்கு, உங்க தலைமுறையா உங்க குடும்பத்தில் வர அந்த உடைக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? சொல்லுங்க ஆமே. அப்படின்னு நான் நம்புகிறேன். சுகர் உங்க குடும்பத்தில் திருப்பி வரக்கூடாது, தைராய்டு வரக்கூடாது, கேன்சர் வரக்கூடாது, லங் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, ஆஸ்துமா வரக்கூடாது. இவளுக்குள்ள ஏதோ ஒரு சாபம் இருந்திருக்கிறது. There was a curse operating in her life. பலவீனமாக இருக்கிறாள். ஆனால் ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். இயேசுவை பார்த்த உடனேயே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இதே சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே அவள் சொன்ன காரியம் 21ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. Matthew chapter 9 verse 21. நான் அவருடைய வஸ்திரத்தை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். She said to herself, if I only touch his cloak. அவள் முடிவு பண்ணா, என் சைக்கிளை உடைக்கணும்னா நான் அவரை தொட வேண்டும். யாராவது கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே அவரை தொட்டாலே, அவர் வார்த்தையை தொட்டா எனக்கு இன்றைக்கு விடுதலை நிச்சயம் பெற்றுக்கொள்ளுகிறேன். கையை நீட்டி சொல்லுங்க, ஏசப்பா, I want to touch you. உங்க குடும்பத்துக்கு சைக்கிளை உடைக்க விரும்புறார். உங்க பலவீனத்தை உடைக்க விரும்புறார். மறுபடி உங்களை பலவீனப்படுத்துற அந்த ஆவியை உடைக்க விரும்புறார். உங்க சரீரத்தை விட்டு அந்த பலவீனத்தின் ஆவி வெளியே வருகிறது. அந்த பலவீனத்தின் ஆவி வெளியே வருகிறது. வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. வயிற்று பகுதியை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால் அக்கினி வருகிறது. சகோதரியே, உன் மேல ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு உஷ்ணமான காற்று வீசுகிறத பார்க்கிறேன். Fire, fire, fire. சுகம் உண்டாவதாக. பலவீனத்தின் ஆவி எலும்புகளை விட்டு வெளியேறு. கர்ப்பப்பையை விட்டு வெளியேறு. உன் நேரம் முடிகிறது. கேன்சரை கொண்டு வர்ற பொல்லாத ஆவியே, எல்லா கட்டுகளும் உடைவதா, எல்லா கட்டுகளும் நீங்குவதா. கர்த்தருக்கு நீடித்த ஆயுஷை கட்டளையிடுகிறார். நீ பாதி வயதில் மரிப்பதில்லை. பெண்ணே, சகோதரியே, கர்த்தருடைய எழுப்பி பிரகாசிக்க சொல்லுகிறார். பிசாசு பேசுற பொய்யை நான் இப்ப கேன்சல் பண்றேன். உன் மேல ஒரு நியாய தீர்ப்பை எழுதினா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, 12 வருஷமா இருந்த உன் பிரச்சனைய ஒரே செகண்ட்ல நான் இப்ப சுகமாக்குறேன். விடுதலையாகு.
Be healed in Jesus' name. இரவுல தூங்க முடியாம உன்னை பலவீனப்படுத்துற அந்த ஆவியை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இரவில தூங்க முடியல, கனவுகளை கண்டு வந்து கட்டி வைக்கிறான்ல, பலவிதமான விக்கிரகத்தின் ஆவிகள் உன்னோட போராடுதுல. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக எழும்பின ஆயுதம் அது வாய்க்காதே போகிறது. உனக்கு விரோதமாக இந்த மந்திரத்தை, உனக்கு விரோதமான அந்த பில்லி சூனியத்தை இன்னைக்கு நான் உடைக்கிறேன். அந்த சைக்கிளை நான் உடைக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வேதம் சொல்கிறார், அதே க்ஷணத்திலே அவள் சுகமானாள். அந்த சைக்கிளை 12 வருஷம் இருந்த சைக்கிளை, அந்த பலவீனத்தை ஒரே செகண்ட்ல வார்த்தையில, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு அநேக சகோதரிகளுக்கு கர்த்தர் அந்த நுகத்தை முறிக்கிறார். அந்த நுகத்தை முறிக்கிறார். நீங்க அதை சுமக்க மாட்டீங்க. நான் பார்க்கிறேன், சில கட்டிகள் மறைகிறதை பார்க்கிறேன், சில சரும வியாதிகள் மறைகிறதை பார்க்கிறேன். ஸ்கின் ஃபோல்டில் உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸ்கின் ஃபோல்ட்ஸில் கர்த்தர் இன்னைக்கு அதை சுகமாக்குகிறார். எரிச்சல் எடுத்து ரொம்ப உங்களை வேதனைப்படுத்துகிற அந்த பொல்லாத கிரியை கர்த்தர் அவருடைய ரத்தத்தை தெளித்து அதை சுகமாக்குகிறத உணர்ற எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அம்புதேவுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஒரு விடுதலையை தரும்படி, from sickness to healing, God wants to break that cycle. இரண்டாவதாக ஒரு பெண்ணை குறித்து நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த பெண்ணை குறித்து வேதம் ரொம்ப ஆச்சரியமாய் சொல்லுகிறது. இவள் யார் என்று வேதம் சொல்கிறது தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். There was a harlot. இவள் ஒரு வேசி. இவளுடைய தொழில் விபச்சாரம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் நம்ம ஒரு டேக் கொடுத்து அவங்கள ஒரு முத்திரை போட்டு இதுதான் நீ நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள அவங்க நிறுத்துறோம். நமக்கு கான்சிக்வன்ஸ் தெரியுது, அதனுடைய சீக்வன்ஸ் தெரியல. அவர்கள் இன்றைக்கு ஏன் இங்கே தள்ளப்பட்டார்கள் அது தெரியாது. இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலைமை மட்டும்தான் தெரியும். அவள் எதனால் இதில் தள்ளப்பட்டாள் என்பது யாருக்கும் தெரியாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். திருடுறவன் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் வச்சிருப்பான். பசி திருடுறன்னு சொல்லுவான். அதே மாதிரி விபச்சாரத்துக்கும் ஒரு காரணம் இருக்கலாம், ஆனா அதுலயே இருக்க முடியாதே. சமாரியா ஸ்திரீ 5 கணவன் 6ஆவதாக ஒருத்தனோட இருக்கிறார். அதிலும் அவளுக்கு திருப்தி இல்லை. ஆண்டவராக இயேசு அவரை ஏன் நின்று பேசினார்? நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? அந்த ஸ்திரீயோடு நின்று பேசினா என்ன பின்விளைவுகள் வரும்னு யோசித்திருப்பேன். அந்த ஸ்திரீயுடைய நிலைமை எனக்கு புரியாது. என்னை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் சமுதாயம் யோசிக்கும், நானே யோசிப்பேன். ஆனால் ஆண்டவராக இயேசு அப்படி யோசிக்காம அவ வாழ்க்கையில் இருக்க வெறுமைய 7வது நபராக அவர் தீர்த்து வைத்தார். இச்சையினால் அல்ல, ஜீவ தண்ணீரை கொடுத்து வார்த்தையை கொடுத்து அவ வாழ்க்கையில் இந்த வெறுமையை மாற்றினார். ஊழியக்காரியா மாறினா, உள்ள போய் சமாரியாவையே ரட்சிக்கொள் நடத்திட்டார். பெண்களை ரொம்ப ஈஸியா நியாயம் தீர்த்திடலாம்.
இந்த ராகாபை அப்படிதான் எல்லாரும் நியாயம் தீர்த்து வைத்திருந்தார்கள். எரிகோ மதிலுக்கு மேல இந்த ராகாபுடைய வீடு இருக்குதுங்க. எதுக்கு மதிலுக்கு? ஏன் பட்டணத்துக்குள்ள இல்லை? பட்டணத்துக்குள்ள இருந்தா எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்தா கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால ஊருக்கு ஒதுக்குப்புறமா எரிகோ மதிலுக்கு மேல ஈஸியா எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த இடத்துல அவ சூஸ் பண்ணி அங்க அவளும் அவருடைய குடும்பத்தாரும் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம், இந்த ராகாபுடைய வீட்டுக்கு எதுக்கு இஸ்ரவேல்ல இருந்து வந்த அந்த 12 வேவுக்காரர்கள், அதுல 2 பேர் எதுக்கு இந்தமா வீட்டுக்கு வரணும்? வேற ஒரு நல்ல இடத்துக்கு ஆண்டவர் அனுப்ப தெரியாதா? நான் இப்போ ஒரு சொல்ல போறேன், நீங்க ஒரு பெரிய அல்லேலூயா சொல்ல போறீங்க. ஆண்டவர் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை அல்ல, நாம் கர்த்தருக்காக எப்படி எதிர்காலத்தில் பயன்பட போகிறோம் என்பதை பாருங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் அவள் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பாருங்கள். வேவு பார்க்க வந்தவங்களை பார்த்து அவள் சொல்லுகிறாள், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இந்த வேசிக்கிற இந்த ஞானத்தை பாருங்க. Don't underestimate anybody. யாரையும் தரக்குறைவா இடம் போட்டுறாதீங்க. இவ எவ்வளவு ஞானம் உள்ளவளா பேசியிருக்கிறா. I know who you are and who your God is. Somebody said amen. புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும். ஏம்மா நில்லுமா, என்ன ராகாபு, கர்த்தரை பத்தி நீ பேசுற? சமுதாயம் என்ன சொல்லும்? வந்துட்டா இவ பேசுறதுக்கு. நான் ஒரு காலத்தில் யாராவது பாவம் செஞ்சாங்கன்னா, கர்த்தாவே அவர்களை வெட்டும் ஆண்டவரே, அவர்களை கொட்டும் ஆண்டவரே, அவளை சபையை விட்டு தூக்கி போடும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அசுத்தங்கள் சபையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆனா காலப்போக்கில் எனக்கு கர்த்தர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. இந்த சமாரிய ஸ்திரீயை எப்படி அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினாரு? அப்போ ஒரு பேஷண்ட், அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதியை அட்ரஸ் பண்ணணுமா இல்லை இவங்களையே நம்ம தூக்கி போட்டுருணுமா? அப்ப அந்த வியாதியை தானே குணமாக்கணும். ஆண்டவர் பார்க்கிறாரு, இவள் வேசியா இருந்தாலும் கர்த்தரை பற்றியதான அந்த பார்வையும் வெளிப்பாடும் கரெக்டா இருக்கு. கானானிய ஸ்திரீக்கும் யாவே தேவனுக்கும் என்னையா சம்பந்தம்? அவள் சொல்லுகிறாள், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோன், 2 பேரும் பயங்கரமான ராட்சதர்கள்ங்க. சீகோன் ஓகு பயங்கரமான ராட்சதர்கள் செய்ததையும் கேள்விப்பட்டோம். என்னங்க, மதில் மேல இருந்தது ரொம்ப நல்லதா போச்சு, நடக்கிறதையெல்லாம் உயரத்துல இருந்து பார்த்திருக்கிறா. அவளுடைய கண்ணோட்டம் உயர்வாய் இருந்திருக்கிறது. அவள் இழிவான செயலை செய்தாலும் ஏதோ ஒரு பகுதி அவளுக்குள் பரிசுத்தத்தை நாடி இருக்கிறது. ஏதோ ஒரு பகுதி பரிசுத்தமான கர்த்தரை தேடி இருக்கிறார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்கள் மூலமாய் பயங்கரமான காரியத்தை செய்ய போறார். உங்களை தள்ளி வைக்க போறதில்ல, உங்களை அள்ளி அணைச்சு உங்களை பொன்னா மாத்த போறாரு. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. I want to break that cycle. bro 11ஆம் வசனம் பாருங்க. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. சரி, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சொன்னா உங்கள், எங்கள் சொல்லல,
நம்முடையன்னு சொல்லல, அவளுக்கு தெரியும். I don't belong, I can't, but I know your God. ரூத்து மோவாபியருடைய மகள். ஆனா அவள் சொன்னாள், இனி உம்முடைய தேவன். There are some people who want to move from curse to a blessing. எரிகோ சாபம். எரிகோவில் இருக்கிற பொருளையே எடுக்க கூடாதுன்னா எரிகோவில் இருக்கிற ஆள் எவ்வளவு சாபத்துக்குள்ள இருப்பாங்க. சாபத்தில் இன்னொரு சாபம், இவ ஒரு வேசி. She was not supposed to receive any mercy from God. She's already under the curse by being a Canaanite. She's already under a curse by being a stumbling block for the people of Israel to move forward towards Canaan. சபிக்கப்பட்ட எரிகோ, எரிகோவல சாபமான எரிகோவல வேசி. Everything is stacked against her, but God saw something inside her. அவர் செய்யற தொழில பார்க்கல, அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்தாரு. She can be a cycle breaker. இவளை வச்சு என்னால ஒரு சைக்கிளை உடைக்க முடியுமே. 13ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்க? நீங்கள் என் தகப்பனையும் என் தாயும் என் சகோதரியும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. என்ன 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 பண்ணாரா? என் குடும்பத்தையே நீங்க காப்பாற்றணும்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஜனங்க கிட்ட, நான் இயேசுவை நாம சொல்றேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு நீங்க உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க எவ்வளவு சாபமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் நிமித்தமாய், சகோதரியே உன் நிமித்தமாய், அக்கா உங்க நிமித்தமா, அம்மா உங்க நிமித்தமா, தங்கச்சி உன் நிமித்தமா உன் குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் அவளுக்கு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? ஆலோசனையா, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியும் பாராட்டுவோம் என்றாங்க. அப்பொழுது அவர்களை கயிற்றினால் ஜன்னவழியா இறக்கி விட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்தில் அவள் குடியிருந்தாள். அதுல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அவளை தேடி வந்து பார்க்கறாங்க. யாரு அதை வெளிப்படுத்தி, யாருன்னு காமி. அவ காமிக்க மாட்டான்றா. அவங்க வேற பக்கமா அவங்கள தப்பிச்சு அவங்கள திருப்பி விட்டுட்டா. காரணம் அவளுக்கு தெரியும், இன்றைக்கு என் வாழ்க்கை மாறுகிறது, என் தொழில் மாறுகிறது, நான் சாபத்திலிருந்து ஆசீர்வாதமா மாற போறேன். ஆகவே தான் இந்த அம்மாவை தூக்கி எங்க கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிட்டா தெரியுமா? மத்தேயு சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை பாருங்க. சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். யார்கிட்ட பெற்றானா? என்னங்க இது? அங்க சுத்தி இங்க சுத்தி போவாச பெற்றதே வந்து ராகாபு தானாமா? ராகாபு பெத்த போவாசப்பா நீயே. போவாசு யாரை பெற்றாரு? ஓபேது. அப்புறம் ஓபேது யாரை பெற்றாரு? ஈசாயை பெற்றார். ஈசாய் தாவீதின் வம்சத்திலே யார் வந்தது? என்னடா இது? சாபமா இருக்க வேண்டிய ராகாப் என்னும் வேசிய ஆண்டவர் ஒரு தீர்மானத்துல சைக்கிளை உடைச்சு தன்னுடைய வம்சா வழியில தாவீது ராஜாவை பெற்றெடுக்கிற யாராவது கையை தட்டி வாயை திறந்து ஆண்டவர் உங்களை இன்னைக்கு மாற்ற விரும்புகிறார். சாபத்தை ஆசீர்வாதமா மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி மாற விரும்புறீங்க? அதனால யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எப்படியாக நம்ம வாசித்தோம். ஜேம்ஸ் 2:25ல இந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு. யாரை ஏற்றுக்கொண்டாளா? தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது
கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அன்னைக்கு அவர் செய்த செயல் அவளை நீதிமானாய் மாற்றிட்டேன். எத்தனையோ இரவுகள் அவள் செய்த தவறை ஒரே நாள் அவர் செய்த ரைட்டில் ராங் எல்லாம் ரைட்டா மாத்தினாரு. சாபமா இருந்த எரிகோ மதில் விழுந்த போது அவள் அதிலே இல்லை. எக்காலம் ஊதும் போது எது விழுந்துச்சு? ஆனா இந்த அம்மா அங்க, அவங்களுக்கு சொல்லட்டுமா, உங்க பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், சகோதரியே, இந்த விமன் சண்டேல நான் சொல்ல விரும்புறேன், உன் குடும்பம் காக்கப்படும், உன் சந்ததி காக்கப்படும், உன் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள், உன்னை சரித்திரம் படைக்க வைப்பா. யாரெல்லாம் உங்க பிள்ளைங்க அல்லது உங்க குடும்பம், உங்க கணவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறீங்க? கையை வைத்துங்க. இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல, ரட்சிக்கப்படணும், கை வைத்து, நல்லா கை வைத்துங்க. யாருக்கோ நீங்க ஜெபிக்கிறீங்க அவங்க ரட்சிப்புக்காக, கை வைத்துங்க. ஓகே, உங்களுக்கு இந்த பாயிண்ட். சிலருடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவீங்க, ஆனா உங்க கணவனோ உங்க பிள்ளையோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது என்ன செய்வது? What do you do when you are obedient to God but your children are not? நீங்க பரிசுத்தத்தெல்லாம் அவங்கள வளர்க்குறீங்க, ஆனா அவங்க தவறு செய்றாங்களே. When they become young they get into mistakes. அவங்க செய்யற பாவத்து நிமித்தமா அவங்க லைஃப்ல நடக்க வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது அல்ல, தாமதிக்கிறது. Blessings are delayed because they are delaying the inevitable. அவங்க ரட்சிப்புள்ள வர விரும்பல, ஆண்டருக்குள்ள வர மாட்டேன்றாங்க, அதனால அவங்களுக்கு அப்படி கால வச்சுட்டு எடுக்கிறாங்க. இப்ப தேவனால் அழைக்கப்பட்டாச்சு, ஆனா சில பேர் எழும்ப மாட்டேன்றாங்க. சில ஆண்களுக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு சபையில பெரும்பான்மையானவர்கள் உட்கார்ந்துருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஞாயிறில் நான் உங்களை சல்யூட் பண்றேன். உங்க மூலமா தான் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. என்னுடைய தாயார் எங்க வீட்டில் ரட்சிக்கப்பட்டவங்க. ஒரு பாதிரியார், ஒரு சிஎஸ்ஐ ரெவரண்டுடைய மகள். எங்க அப்பா ரட்சிக்கப்படல. 21 ஆண்டுகள் எங்க அப்பாவோட அவங்க வாழ்ந்து பொறுமையா இருந்து எத்தனையோ கண்ணீரின் இரவுகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா பொறுமையா இருந்து ரட்சிப்புக்காக வெயிட் பண்ணாங்க, ஜெபிச்சாங்க. எங்க வீட்டுக்கு எங்க அப்பா இல்லாத போது ஜெபிக்கிறதுக்கு ஆள் வருவாங்க. எங்க அப்பா வந்தாருன்னா எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. எங்க அப்பா விரட்டி அடிப்பார். ஆனா எங்க அம்மா விடாம ஜெபிச்சாங்க. எங்க அப்பாவுக்காக உபவாசம் இருப்பாங்க. ஒரு நாள் எங்க அப்பாவுக்காக, ஒரு நாள் எங்களுக்காக. எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே மை மாம் won't eat. எங்களுக்கெல்லாம் சமைச்சு வைப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வெறி, என் குடும்பம் ரட்சிக்கப்படும். சின்ன வயசுலேயே என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வெறி. நீ கர்த்தருக்காக எழும்பணும், நீ ஊழியம் செய்யணும்னு எனக்கு சொல்லி வளர்த்தாங்க. என் சகோதரி நானும் ஊழியத்துக்கு வந்தபோது அதிக சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த ஃப்ரீடம் பெருவிழாக்கெல்லாம் நடத்தும் போது வந்து உட்காந்து கண்ணீர் வடிச்சு சொல்லுவாங்க, என் கற்பத்தில் பால வாத்த மாதிரி இருக்கு நீங்க ஊழியம் செய்வது. வாலிபர்கள் ரட்சிக்கப்படுறதை பார்க்கும்போது அகமகிழ்வாங்க. ஸ்ரீலங்காக்கு எங்க கூட வந்தாங்க. அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் நடக்கிறத பார்த்து. அநேகம் பேர் அவங்கள வந்து வாழ்த்துனாங்க. ஆனா என் லைஃப்ல நான் எடுத்த உடனே ஊழியக்காரனை மாறல. நான் பாவம் செய்கிற ஒரு வாலிபனாக இருந்த போது எங்க அம்மா எனக்காக அழுதாங்க. பல ஊழியக்காரங்கிட்ட சொல்லி எனக்காக ஜெபிப்பாங்க. செவ்வாய்க்கிழமை நடக்கிற டி அருள்ராஜ் கூட்டத்துக்கு போய் அழுவாங்க. புதன்கிழமை நடக்கிற ஜெபராஜ் அங்கிளுடைய மனைவி கெல்லிஸ்ல இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஓடி போய் அங்க அட்டன் பண்ணிட்டு எங்க அப்பா வரத்துக்குள்ள திருப்பி ஓடி வந்து சேருவாங்க. அப்போல்லாம் நடராஜா சர்வீஸ் தான், ஆட்டோக்கெல்லாம் காசு கிடையாது. பஸ்ல இருந்து இறங்கி எங்க அம்மா லிட்டரலா ஓடிவாங்க, வெயிட் ஆனாலும் அப்படி ஓடி வருவாங்க.
அப்படியெல்லாம் அவங்க போராடினதுனால இன்னைக்கு எங்க அப்பாவும் ஊழியம் செய்தார். எங்க அம்மாவை விட எங்க அப்பா ஊழியம் செய்தார், ஊழியக்காரனாய் மரித்தார். இன்னைக்கு நானும் ஊழியம் செய்றேன். இன்னைக்கு பென்னி ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு விசுவாசத்தாய். It all depends upon one woman to have faith. ஜிப்போரால பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசேயை ஊழியத்துக்கு அழைக்கிறார். முதல் வசனத்திலிருந்து நீங்க பாருங்க. மோசே சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு திக்கு வாயி, மந்த நாவு, வேற யாரையாவது அனுப்புங்க. நான் போய் சொன்னா பார்வோன் எப்படி கேட்பாரு? ஆண்டவர் அவருக்கு கோலை கொடுத்து பார்க்கிறாரு. ஆரோன் அவனுக்கு தரேன்னு சொல்றாரு, எல்லாம் தராரு. ஆனா சில பயல்களுக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாருன்னா வர்றதுக்கு விருப்பமே இல்லை. மோசே கர்த்தரால் அழைக்கப்படுறாரு, டிலே பண்றாரு. ஆண்டவருக்கு இப்ப கோபம் உண்டாச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கோபம் வந்தா என்ன பண்ணுவாரு? வாசிங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 20-21 வாசிங்க. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்தபின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். இதை கேட்ட உடனே மோசேக்கு வாட்சி பாருங்க டென்ஷன். நான் போவேனா, நான் சொல்லுவேனா, ஆனா அவர் செய்ய மாட்டாராம். இதுக்கு என்னதுக்கு நான் போகணும்? கரெக்டா இல்லையா? நீ போவப்பா. போன உடனே நீ கோலை காமிச்ச உடனே பார்வோனும் காலில் விழுந்து கத்திரே தெய்வம் கத்திரே தெய்வம் சொன்னா உடனே மோசே சொல்லிப்பாரு, ஓகே ஐ அம் கோயிங். ஆனா எக்ஸாம் பேப்பரை கொடுத்து சொல்றாரு, இதுல நீ ஃபெயில் ஆயிடுவ. நீ போவ சொல்லுவ, ஆனா நான் இருதயத்தை. 22ஆம் வசனம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்ல என்றார். சரி, வழியிலே தங்கும் இடத்தில் இவர் பார்த்தாரு. வழியில தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு. இவர் வழியில எவ்வளவு நாள் தங்கினாரு? வழியிலே தங்கும் இடத்தில். இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல இருக்கிறீங்க, ஒருத்தர்கிட்ட சொல்றீங்க, டே இதை கொண்டு போய் கிளையண்ட் கிட்ட டக்குன்னு கொண்டு போய் கூடு, அந்த ஊறுகாய் பாட்டில் டெலிவரின்னு சொல்றீங்க. அவன் வழியிலே தங்கும் இடத்தில் உட்கார்ந்து ஜூஸ் சாப்பிட்டு கொண்டு, இது ஊறுகாய் தானே, கெட்டு போகாது, நாளைக்கு கொடுக்கலான்னு அவன் உட்கார்ந்துகிட்டு இருந்தான்னா, வழியில தங்கும் இடத்திலே அவனை நீங்கள் கண்டுபிடித்தீர்களானால் என்ன செய்வீர்கள்? அப்பு அப்பு என்று அவனை அப்ப மாட்டீர்களா? When God gives you an assignment, do not delay. I didn't hear an amen. I said when God gives you an assignment, do not delay. I said when God gives you an assignment, do not delay. சொல்லுங்க ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, தாமதிக்காதீங்க, லேட் பண்ணாதீங்க. லேட் பண்ணா என்ன பண்ணுவார் அவரு? அவனை சிஸ்டர் திருப்பி வாசிங்க. அவனை தட்டு தட்டு கால் கை முட்டை தட்டி இருப்பார். அப்படி நான் போட்டிருக்குது. அவனை கொல்ல பார்த்தார். ஐயோ இவர் யாரு? கொலைக்கார தெய்வமா இருக்கிறார். நாம் போகணுமா, 20 வருஷமா ஊழியம் நடத்தணுமா, சர்ச்சு கிடைக்காதான். ஆனாலும் சண்டை எழும்பி நின்று சொல்ல வேண்டும், கர்த்தர் பெரியவர். இதே வடபள்ளியில கர்த்தர் ஒரு இடத்தை தருவார், வெளியில 30 ஏக்கரை தருவார், ரிவைவல் சென்டரை தருவார், ஹாஸ்பிட்டலை தருவார், பைபிள் காலேஜை தருவார், ஸ்டேடியம் தருவார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சொன்னதை செய்ய வேண்டியது. என்னத்துக்கு லேட் பண்றீங்க? வழியிலே இன்னைக்கு பாதி பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா?
வழியிலே ஒருத்தன் வந்து பேசுவான், ஐ லவ் யூ. வழியில ஒருத்தி வந்து சொல்லுவா, உலகத்தில் எத்தனையோ ஆண்கள் இருந்தும் நீதான் எனக்கு ஏற்றவன். நீங்க என்னைக்கு ஒரு அசைன்மெண்ட்ல இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக உலகத்திலே இருக்க அழகான பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசும். ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்க அசைன்மெண்ட் பெருசு. யாராவது ஒரு பெரிய ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹே இதுக்கெல்லாம் இப்படி சொல்லுங்க. நீங்க சொல்ல சத்தமா உங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் அவனை கொல்ல பார்த்தார். ஆணு கையை ஓங்குறாரு. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மனைவி இல்லை, அவள் ஒரு காரியத்தை பண்ண. என்ன செஞ்சாங்க? சிப்போரா என்ன பண்ணாங்க பாருங்க. அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஷார்ப்பான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக அவன் மோசே கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். அவள் சொல்லுகிறாள், I have a covenant with him. இவள் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். என் கேள்வி என்னன்னா, எதுக்கு அங்க ரத்தம் சிந்துதல் வரணும்? இன்னும் நியாயப்பிரமாணமே கொடுக்கலையே. Only after Moses ascended on Mount Sinai, there is the law that if you murder, you will be facing the same consequence. கொலை செய்யாதிருப்பாயாக. 40 வருஷத்துக்கு முன்னாடி மோசே ஒரு கொலைகாரன் தானப்பா. அவர் மேல ஏற்கனவே ஒரு தீர்ப்பு, ஒரு மரண சாசனம் எழுதப்பட்டிருக்கிறது. He had a call, but he also had a curse. Come on. 40 வருஷத்துக்கு முன்னாடியே நீ செத்துருக்கணும். ஆனா கர்த்தர் கொல்ல பார்க்கும்போது அந்த நியாய தீர்ப்பை அவன் மேல செலுத்த வர்றார். கால் பண்றார், டிலே பண்ணா கர்ஸ் ஃபாலோ பண்ணுது. இவ பார்க்குறா, கர்ஸை உடைக்கணும், மோசஸை அந்த டெஸ்டினிக்குள்ள காலிங்குள்ள ரிலீஸ் பண்ணும். மகனுடைய நுனித்தோலை அறுத்து போட்டு சொல்றா, ஆண்டவரே அந்த ரத்தத்துக்கு இந்த ரத்தத்தை பார்த்துக்கோங்க, இனிமேல் என் குடும்பம் விருத்த சேதனம் பண்ணி உங்களை மாத்திரம் சேவிக்கும். யாராவது ஒரு அல்லேலூயா. Somebody shout hallelujah. சத்தமா ஒரு அல்லேலூயா. சாரபா ஷெண்டரே. சிப்போராள் என்கிற பெண்ணு மோசே என்ற மனுஷனுடைய வாழ்க்கையை காப்பாத்தினா. அன்றைக்கு அவள் செய்த அந்த புத்திசாலித்தனமான அந்த செயல் மோசே என்கிற தலைவனை உருவாக்கிற்று. லட்சங்களை மோசே நடத்தினார். பார்வோனுக்கு முன்பாக மோசே கொண்டு போய் நிறுத்தினார். பின்னாடி இருந்து செயல்பட்ட சிப்போரா. இன்னைக்கு சில பயந்தாங்கோழிகள் இருக்கிறார்கள். பெண்களே, அவர்களை விடாதீர்கள். உங்கள் கணவன்மாரை விட்டுறாதீங்க. அந்த பயந்தாங்கோழிகள்கிட்ட சொல்லுங்க, நீ முன்னாடி போ, நான் பார்த்துக்கிறேன் பின்னாடி இருந்து. நீ கவலைப்படாம போப்பா, ஆண்டவருக்காக பெரிய செயலை செய்ய, நான் பின்னாடி நிக்கிறேன். சில மோசேக்களை கர்த்தர் இன்னைக்கு எழுப்ப விரும்புகிறார். சில சிப்போராக்கள் ஆண்டவரோட உடன்படிக்கை செய்ய ரெடியா இருக்கீங்களா? எழுப்பி நிக்கலாம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். On this Women's Sunday, you are a cycle breaker. Zipporah was a cycle breaker. Rahab was a cycle breaker. The woman with the issue of blood was a cycle breaker. Deborah was a cycle breaker. ஆண்களே தீர்க்கதரிசிகளாக இருந்த இடத்துல தெபோராள் என்கிற பெண்மணி எழும்பி தீர்க்கதரிசியாய் நியாயாதிபதியாய் மாறினாள் அல்லவா? யாராவது வாயை திறந்து இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. You are going to intercede for your family. உங்கள் நிமித்தமாய் உங்க குடும்பத்தில் ரட்சிப்பு. ஆண்டவரே உங்க கணவனை, உங்க பிள்ளைய தேசத்தை கலக்கிறவனா உயர்த்த விரும்புகிறார். தேசத்தை வழி நடத்துகிற பெரிய அபிஷேகத்தை உங்க குடும்பத்தின் மேல கர்த்தர் வச்சிருக்கிறார்.
யாராவது அந்நிய பாஷை பேசி பெற்றுக்கொள்ள மாட்டீங்களா? You are a cycle breaker, sister. Sister, you are a cycle breaker. Brother, you are a cycle breaker. யாராவது அந்நிய பாஷை பேசி உங்க குடும்பத்துக்காக இன்டர்சீட் பண்ண மாட்டீங்களா? ஆண்டவரே, என் கணவனை எடுத்து பயன்படுத்தும், என் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். அவங்களுக்காக திறப்புல நிற்கிறேன், அவங்களுக்காக திறப்புல நிற்கிறேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.